நம் சாப்பிட்ற உணவிலிருந்து சர்க்கரை படு வேகமாக இரத்தத்தில் கலக்கக்கூடாது. ஒரு வேளை உணவு, என்ன உணவாக இருந்தாலும் சரி, காலையில் குடிக்கக்கூடிய காஃபியாக இருந்தாலும் சரி, இல்லை நடுவில் சாப்பிடக்கூடிய பழமாக இருந்தாலும் சரி, காலை உணவாக இருந்தாலும் சரி, மதிய உணவாக இருந்தாலும் சரி, சாப்பிட்ற உணவிலிருந்து போகக்கூடிய சர்க்கரை மெதுவாக உள்ளே கலக்கணும். இப்போ உருளைக்கிழங்கை வேக வச்சு மசிச்சு அப்படியே சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் இருக்கக்கூடிய 95% கார்போஹைட்ரேட்டும் 30 நிமிஷத்தில் ரத்தத்தில் சர்க்கரையாக ஏறிடும். இப்போ நல்ல பச்சரிசி வெள்ளை வெள்ளையேறு இருக்கக்கூடிய சோறு, அதை நல்லா பருப்பு நெய் போட்டு பிசைச்சு சாப்பிட்டீங்கன்னா அதனுள்ள இருக்கக்கூடிய 70% கார்போஹைட்ரேட்டும் 35 நிமிஷத்தில் ரத்தத்தில் ஏறிடும். இப்போ ஒரு 24 மணி நேரம் சர்க்கரையை அளவிடக்கூடிய ஒரு கருவி எல்லாத்தையும் வந்துருச்சு, ஈஸியாக வந்துருச்சு. மாட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா எதை சாப்பிட்டா எதை ஏறுது, எதை சாப்பிட்டா இறங்குதுன்ட்டு நம்மளுடைய ஃபோன்லேயே எடுத்து ஒரு ஆப் வச்சு பார்த்துக்கலாம்.